வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்ம குடும்ப உறவுகளின் மூலமா தேவனை எப்படி மகிமைப்படுத்தலாம் அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம குடும்ப உறவுகளில் பிரச்சனை அதிகமாகி ஒரு பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மறுபடியும் அது சரியாகுமா? நிச்சயமா சரியாகும். தேவன் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அசாத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே கிடையாது. எல்லாமே சாத்தியம். மறுபடியும் அந்த உறவுகள் சரியாகும். இது அவ்வளவுதான், இனிமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை ஒரு புதிய கிருபையால் நிரப்புகிறார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதை மட்டும் நீங்கள் விடவே கூடாது. நம்முடைய தேவன் ஒற்றுமையின் தேவனாக இருக்காரு. நம்ம பாவம் செஞ்சு அவரை விட்டு விலகி போன போது அவருடைய தியாகமான அன்பினால் அவர் நம்மிடத்தில் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஜம்முவிலிருந்து பிரின்சஸ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு, நிறைய பொறுப்புகளும் இருந்திருக்கு. எல்லா உறவுகளும் விட்டு போன நேரத்தில் தேவன் எப்படி இவங்களுக்கு உதவி செய்தார், இவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு திருப்பு முனையை கொடுத்தார்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பிரின்சஸ் கில் சிறு பிள்ளையாக இருந்தபோது அவருடைய அப்பா உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார். பயத்தில் அவளை சீக்கிரம் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அதற்கு பிறகு அவள் வீட்டின் 4 சுவர்களுக்குள் குடும்ப வன்முறைக்கு பலியானாள். ஆரம்பத்துல என் கணவர் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அவரு குடிக்க ஆரம்பிச்சாரு. நான் அவருக்கு நிறைய புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அதனால நாங்க அடிக்கடி சண்டையும் போட்டுக்கிட்டோம். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம். நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நான் எங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். பிரின்சஸ் தன் 4 குழந்தைகளோடு தந்தை வீட்டுக்கு திரும்பி வந்தாள். இளம் வயதில் திருமணம் செய்தது ஒரு தவறு என்று அவருடைய அப்பா வருந்தினார். ஆனாலும் ஆண்டவரின் வாக்குத்தத்தங்களின் வழியாக இருவரும் தைரியம் பெற்றார்கள். நான் ரொம்ப பயந்திருந்த நேரத்துல என் அப்பா 91ஆம் சங்கீதத்தை வாசிச்சாரு. அதுல உனக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு கிடைக்கும், ஆண்டவர் உன்னுடன் இருப்பார்னு சொன்னாரு. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் கத்துக் கொடுத்த அந்த வாக்குத்தம் இன்னைக்கும் எனக்கு நினைவுல இருக்கு. நான் 121 சங்கீதத்தையும் வாசிப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்ம எல்லாம் படைத்தார். பறவைகளையும் மிருகங்களையும் படைத்தவர். அவங்கள கவனிக்கிறவர். அதே மாதிரி நம்மையும் கவனிப்பார். ஆண்டவரே நம்முடைய பாதுகாவலன் என்று அப்பா சொல்லுவார். இறந்து போனார். அதற்கு பிறகு கணவரின் மரண செய்தியும் வந்தது. அவளால் இந்த நிலையை சமாளிக்க முடியவில்லை. பொறுப்புகள் அனைத்தும் அவள் மீது விழுந்தது. அதுக்கப்புறம் நான் மெதுவா வெளியே வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வீட்லயும் வெளியிலையும் வேலை எதையுமே யோசிக்க நேரமே இல்லை எனக்கு. நான் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட இருந்து விலகியே இருந்தேன். சர்ச்சுக்கு போகவே இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. நான் முழுக்க வேலையிலேயே பிஸியாக இருந்துட்டேன். பணம் சம்பாதிக்கணும், குழந்தைங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதுலேயே தான் என்னோட கவனம் முழுக்கவே இருந்துச்சு. அதனால எப்படிலாம் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக நம்ம வேலை செய்யணுன்ற யோசனை மட்டும்தான் என் மனசுக்குள்ள அப்படியே இருந்துச்சு. ஆண்டவரின் உதவியால் பிரின்சஸ் தன் எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றினார். ஆனாலும் ஆண்டவர் அவளுடைய இதயத்தை தொட விரும்பினார். பல வருடங்களுக்கு முன்பு அவளுடைய அப்பா கொடுத்த வாக்கு தத்தம் இப்போது அவளுடைய மருமகன் வாயிலாக மீண்டும் அவளை எழுப்பியது. என்னோட மருமகன் பர்சனலாவி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர். அவர் என்னை பற்றி கவலைப்பட்டாரு. அம்மா, நீங்கள் முன்னாடி ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்க, இப்போ ஏன் விலகிட்டீங்கன்னு என்கிட்ட அவர் கேட்டார். நான் உலக வாழ்க்கை பிரச்சனைகளில் சிக்கி இருந்தது அவருக்கு தெரியாது. அப்போ நான் யோசித்தேன், என் அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாரு, நான் எவ்வளவு கற்றுக்கிட்டேன், இப்போ என்ன ஆச்சு எனக்கு, ஏன் நான் ஆண்டவரை விட்டு விலகினேன். அதுக்கப்புறம் மெதுவாக நான் மாற ஆரம்பித்தேன். மீண்டும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலேயே ஆண்டவர் என்னை ஒருபோதும் விட்டு விடலை. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்.
மனசார ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவர்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஆண்டவர் என்னை எப்பவுமே கைவிடலன்னு. நான் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வாழ்க்கையின் சிக்கலான பாதைகளில் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் அன்பில் அவள் பாதுகாப்பாக இருந்ததை பிரின்சஸ் உணர்ந்தார். ஆண்டவரின் வசனத்திற்கு அவர் திரும்பினார். ஒரு காலத்தில் தைரியத்திற்காக ஜெபித்த அந்த பெண் இன்று மற்றவர்களின் வாழ்க்கைக்கு ஆதரவாக நிற்கிறார். பிரின்சஸ் இப்போது நேஷனல் சோஷியல் ஜஸ்டிஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் நேஷனல் பிரசிடென்ட்டாக உள்ளார். ஒவ்வொரு பொண்ணும் வயசு ஆகிறதுனாலயோ இல்ல விவாகரத்து ஆகிறதுனாலயோ தனியா இருக்கிறவ இல்ல. வேதம் சொல்கிறது, நீ ஒற்றை அல்ல, நீ விதவை அல்ல. சங்கீதம் 68:5 தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு. தேவனுக்கு நன்றி. நன்றி பிரின்சஸ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உண்மையிலேயே நீங்க பிரின்சஸ் தான். தேவன் தான் உங்களுடைய அப்பாவா இருக்காரு. எல்லா தருணங்களிலும் அவர் உங்க கூடவே இருந்திருக்காரு. உங்களை கைவிடலை, உங்களை வழிநடத்தி சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இன்னைக்கு உங்க மூலமா நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு உத்வேகமான சாட்சியை பார்த்தோம். நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க அப்பாவை இழந்தாலோ கணவரை இழந்தாலோ அல்லது ஒரு ஆதரவை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா, நம்முடைய ஆதரவாக இருப்பவர் நம்முடைய தேவன். தனிமையில் இருப்பவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். எல்லா தருணங்களிலும் அவர் நம்ம கூட இருக்காரு. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு வேதனையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவார். உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 68ஆம் சங்கீதம் 5-6 வசனங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். ஒரு வல்லமையான வாக்குத்தத்த வசனங்களா இது இருக்கு. அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார். அதாவது தனிமையா இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, அப்பா இல்லாதவங்களுக்கு தேவன் தான் அப்பாவாக இருக்கிறார். விதவைகளுக்கு நீதி அளிக்கிறார். உங்க வாழ்க்கையை மறுபடியும் அவர் சீரமைக்கிறார். உங்க வாழ்க்கையை அலங்கரிக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபம் அதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்றைக்கி நம்முடைய குடும்ப உறவுகளை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப அதிகமாகி அந்த உறவுகளை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மறுபடியும் அந்த குடும்ப உறவுகள் சேருமா? நிச்சயமாக சேரும். நம்முடைய பலனால இது முடியாது, ஆனால் தேவனுடைய கிருபையால் நிச்சயமாக இது சாத்தியம். அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக சாத்தியம் இல்லாததை கூட அவர் சாத்தியமாக்குகிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவருடைய வல்லமையால் எல்லாம் ஆகும். இப்போ ஜெபிக்கின்ற நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய தேவனா நீங்க இருக்கீங்க. நீங்க யாரையும் தனியா ஒருபோதும் என்னைக்குமே நீங்க விடமாட்டீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நேரத்துல கஷ்டத்தோட ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களை ஒரு விசை பாரும் ஆண்டவரே. அப்பா இல்லாதவங்களுக்கு நீங்க அப்பாவா இருக்கீங்க. விதவைகளுக்கு நீதி அளிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க வசனத்துல பார்க்குறோம் ஆண்டவரே. ஒருத்தருக்கும் தேவையான பலனை நீங்க தாரணும் ஆண்டவரே.
அவங்கள நீங்க வழி நடத்துங்கப்பா. அவங்களுடைய எல்லா தருணங்களிலும் அவங்களோடு கூட இருந்து நீங்க அவங்கள வழி நடத்துங்கப்பா. நீரே போதுமானவரா இருக்கிறீங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் தகப்பனே சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நீங்க நிரப்புங்க. யாருடைய குடும்பத்திலெல்லாம் பிரச்சனை அதிகமாகி பிரிந்து போகின்ற சூழ்நிலை இருக்கோ அதை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கு ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நிச்சயமா இந்த நிலை மாற நீங்க உதவி செய்யுங்க. குடும்பமா அவங்க ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா சமாதானமா உண்மை ஆராதிக்க துதிக்க நீங்க கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். மனிதர்களால முடியாதது தேவனால் முடியும். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8. இந்த வசனம் தான் நம்ம பைபிளுடைய ஒரு மைய வசனம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் பைபிள்ல 1188 அதிகாரங்கள் இருக்கு. இதுல மைய அதிகாரம், அதாவது நடுவுல இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னா சங்கீதம் 118. இந்த அதிகாரத்திலையும் நடுவுல இருக்கக்கூடிய வசனம் தான் சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது நலம் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. ஏன் அப்படின்னா மனிதர்கள் சில நேரம் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவரே நம்முடைய அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அதாவது நம்முடைய ஆரம்பமும் முடிவுமாக அவர் இருக்கிறார். அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருங்க. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. அசாத்தியமான காரியங்களை கூட தேவன் சாத்தியமாக்குகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பிரிந்து போகின்ற ஒரு சூழலாக இருந்தாலும் கூட அவருடைய அன்பினால் நம்முடைய குடும்ப உறவுகளை அவர் புதுப்பிக்கிறார். அதனால் நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. இப்போ ஜம்முவில் இருக்கக்கூடிய சென்ட் பால் சர்ச்சுடைய வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். இந்த மாதம் இந்த சர்ச் கொயர் பாடல்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சர்ச்சுடைய வரலாறையும் பார்ப்போம். ஜம்மு நகரம் இந்தியா முழுக்க பிரபலமான இடம். அந்த நகரத்தில் இப்படிப்பட்ட அழகான ஆலயம் இருக்கிறது என்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆலய கட்டடத்திற்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தின் வரலாற்றை பார்த்தா 1862 இப்போ பாகிஸ்தானில் இருக்கும் சியால்கட்ல இருந்து ஒரு மிஷனரி வந்தார். அவருடைய பெயர் ரெவரன் வாரியார் மசிக். அவரு ஜூன் மாசத்துல ஜம்முக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையையும் அன்பையும் இங்க பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. அதனால அங்கே உள்ள கிறிஸ்தவ சமூகம் மெதுவாக வளர ஆரம்பிச்சது. அவர்கள் ஜெயிக்க ஒரு ஆலயம் தேவையா இருந்தது. அதனால அந்த சமூகம் மற்றும் அந்த மிஷனரி சேர்ந்து மகாராஜா ஹரி சிங்கை அணுகி
நாங்க ஜெபிக்க ஒரு இடம் வேணும், ஒரு ஆலயம் கட்டணும்னு கேட்டாங்க. அவர் அதை ஒப்புக்கிட்டு ஒரு நிலத்தை கொடுத்தார். அந்த ஆலயத்தின் ஃபவுண்டேஷன் ஸ்டோனை மிஸ் பிளம் என்ற மிஷனரி 11 ஏப்ரல் 1928 வைத்தார். அதற்கு பிறகு சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு 1939 மே 10 இந்த ஆலயம் முழு பயன்பாட்டுக்கு வந்தது. நீங்க இப்போ பார்க்கிற இந்த கட்டடம் ரொம்ப பழமையானது, அழகானது. இதன் பழைய அழகை காப்பாத்துறதுக்காக அதை மாத்தாம வச்சிருந்தாங்க. மேல இருந்து ரூஃபை சரி செஞ்சாங்க, ஆனா உள்ள இருந்த ஒரிஜினல் லுக்க அதே மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த ஆலயம் இருக்கிற இடம் இருக்கிறத அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். அதனால தான் அந்த ஆலயத்தை தொடுறவங்க எல்லாரும் இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில சில பேர் ஒத்துக்கிட்டாங்க, சில பேர் ஒத்துக்காம இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் மொத்தமா கூப்பிட்டு இங்க ஒரு ஆலயம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசினாங்க. இவங்க பேசின பிறகு அவங்களும் அதுக்காக சம்மதிச்சாங்க. சம்மதிச்சு தான் இந்த ஆலய கட்டுறதுக்காக அனைவரும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. நீங்க இப்போ பார்க்குற இந்த கட்டடம் ரொம்ப பழமையானது, அழகானது. இதன் பழைய அழக காப்பாத்துறதுக்காக அதை மாற்றாம வச்சிருந்தாங்க. மேல இருந்து ரூஃபை சரி செஞ்சாங்க, ஆனா உள்ள இருந்த ஒரிஜினல் லுக்க மாத்தாம வச்சிருந்தாங்க. அந்த ஆல்டர் ரொம்ப சிம்பிளா இருந்தது, அதையும் மாத்தாம அப்படியே வச்சிருந்தாங்க. அந்த ஆலயத்தை முன்னேறிய ஒரு முக்கியமான நபர் ரெவரம் அசிஸ் வில்லியம். அவரு 1944 முதல் 1989 வரை இங்க சேவை செஞ்சாரு. இங்க உள்ள மக்கள் ரொம்ப அன்பானவங்க, மிகவும் அர்ப்பணிப்பு உணர்வோட இருந்தாங்க. இந்த ஆலயத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மன மகிழ்வாகவும் இருந்தது. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஜம்முல இருக்கக்கூடிய சென்ட் பால் சர்ச்சுடைய வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சர்ச் கொயர் பாடக்கூடிய ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். Hare
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம பிரின்சஸ் உடைய சாட்சி பார்த்தோம். தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல் ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் செஞ்ச அற்புதத்தை பார்த்தோம். அவங்கள தேவன் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய தேவன் அப்பா இல்லாதவர்களுக்கு அப்பாவாகவும் விதவைகளுக்கு நீதி அளிக்கிறவராகவும் இருக்கிறார். அவர் என்னைக்குமே நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை வழிநடத்தி செல்கிறார் அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். இந்த சாட்சிகள் பாடல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடி பார்க்கணும் அல்லது உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து பார்க்கலாம். இங்கே உள்ள பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய மொழிகளில் பாடல்கள், செய்திகள், சாட்சிகள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய சிபிஎன் இந்தியா ஃபேஸ்புக் பேஜில் ஏப்ரல் 10 மாலை 7 மணிக்கு நீங்கள் மியூசிக்கில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவோ அதை ரெக்வஸ்ட்டாக அனுப்பி நீங்கள் ராக்கி பாயுடன் சேர்ந்து இந்த பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.